புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம். புனித வல்லனாரே, உம்முடைய பாதுகாவல் இறைவனின் அரியாசனத்தின் முன் பெரியதும் தீவிரமாய் செயல்படுவதுமாயிருக்கிறது. எனது ஆவல்களையும் ஆர்வங்களையும் உம் திருமுன் வைக்கிறேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரிடமிருந்து எல்லா ஆன்மீக நன்மைகளையும் உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எனக்கு பெற்று தருவீராக. உமது விண்ணக வலிமையை இவ்வுலகில் காண்பிப்பதற்காக விண்ணக தந்தைக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். புனித வல்லனாரே, உம்மையும் உமது கரங்களில் அயர்ந்து உறங்குகின்ற குழந்தை இயேசுவையும் தியானிப்பதில் நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன். உமது இதயத்தின் அருகில் இயேசு இளைப்பாறுகையில் நான் அருகில் வர துணியேன். என் பெயரால் நீர் அவரை அரவணைத்து அவரது அழகிய தலையில் முத்தமிட்டு நான் இறுதி மூச்சு விடும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு திருப்பி தரும்படி மன்றாடுவீராக. மரண தருவாயில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு பாதுகாவலரான புனித வல்லனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவியலை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் ஆட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனிதர் புனித பெனவெந்தூர். இவரது ஞானஸ்தான பெயர் ஜான். குழந்தை பருவத்தில் இவருக்கு ஒரு நோய் வந்தது. புனித அசிசி பிரான்சிஸ் இவரை புதுமையாக குணப்படுத்தினார். இவரால் ஏராளமான நன்மைகள் வரும் என்று புனித பிரான்சிஸ் முன் அறிவித்திருந்தார். போனா என்ற நன்மைகள் வெந்தூரா என்றால் வர இருக்கின்றன. எனவே பெனவெந்தூர் என்ற பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. 22வது வயதில் இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து பாரிஸ் நகரில் 2 சிறந்த ஆசிரியர்களிடம் கல்வி பயின்று வந்தார். புனித தாமஸ் அக்வீனாஸ் இவருடைய உற்ற நண்பர். இவரும் புனித தாமஸும் அறிஞர் பட்டம் பெறும் நாள் வந்தது. இருவருமே தாழ்ச்சி நிறைந்தவர்கள். இந்த பட்டத்தை தாமஸ் முதலில் பெற வேண்டும் என்று இவர் வற்புறுத்தினார். தாழ்ச்சி மிகுந்த தாமஸ் மறக்க முடியாமல் இவரது விருப்பத்திற்கு இணங்கினார். இவர் பிரான்சிஸ்கு சபையின் தலைவரானார். இவரது முயற்சியால் சபையில் அமைதி ஏற்பட்டது. இவர் அசிசி பிரான்சிஸ் வாழ்க்கையை வரலாற்றாக எழுத நினைத்திருந்தார். அப்போது புனித அக்வீனாஸ் தாமஸ் இவரை பார்க்க வந்தார். ஒரு புனிதர் இன்னொரு புனிதரது வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டிருக்கின்றார் என்று தாமஸ் கூறி அகன்றார்.
பாப்பானவர் இவரை கர்தினால் ஆக்க தீர்மானித்து அந்த பதவிக்கு உரிய தொப்பியை தம்முடைய பிரதிநிதிகள் வழியாக அனுப்பினார். பிரதிநிதிகள் மடத்துக்கு சென்று எங்கும் இவரை தேடினார்கள். இவர் அகப்படவில்லை. இறுதியாக இவரை சமையல் அறையில் கண்டார்கள். உணவு தட்டுகளை இவர் கழுவி கொண்டிருந்தார். பிரதிநிதிகள் திகைத்தார்கள். தாம் புனிதரோ அமைதியாக அவர்களை நோக்கி, தொப்பியை தயவு செய்து அந்த மரத்தில் தொங்கவிட்டு செல்லுங்கள் என்றார். சாகுமுன் தன் பதவியை விட்டு விலகினார். 1274 ஆண்டில் 2வது லயன்ஸ் சங்கம் கூடியபோது அந்த சங்கம் நடந்து முடிந்த பிறகு அவர் இறந்தார். சிந்தனை: பெரிய காரியங்களை செய்வதில் அல்ல, ஆனால் சாதாரண காரியங்களை சிறந்த விதமாக செய்வதில் உத்தம மனதாக அடங்கி இருக்கின்றது. புனித பெனவெந்தோர். ஜெபம். ஆண்டவரே, எனக்கும் நான் நேசிக்கிறவர்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் தாழ்ச்சி என்னும் வரத்தை பெற்றுத்தாரும். ஆமேன்.
பெரிய காரியங்களை செய்வதில் அல்ல, ஆனால் சாதாரண காரியங்களை சிறந்த விதமாக செய்வதில் உத்தமத்தனம் அடங்கியிருக்கிறது. புனித பொனவென்தூர். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் அமெரிக்காவில் வசிக்கும் திருவாளர் சுனில், திருமதி ஷீபா சுனில் குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்காகவும் தங்களுடைய 62வது பிறந்த நாளை கொண்டாடி நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற திருவாளர் இருதயராஜ் அவர்களுக்காகவும், கோகிலா மேரி 32வது பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும், நளினி காந்த் மேரி கீதா குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டுதல் திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் கடவுளின் வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளுகின்ற மக்களாக வாழ அழைப்பு தருகிறது. கடவுளின் வெளிப்பாடுகளை நாம் எப்படி அறிந்து கொள்ளுவது? இயேசுவின் பார்வையிலிருந்து நாம் இயேசுவை போல் முழுவதுமாய் கடவுளை நம்பி வாழ்கின்றவர்களாகவும் கடவுளை சார்ந்து வாழ்கின்றவர்களாகவும் இருக்கின்ற பொழுது கடவுளின் வெளிப்பாடுகள் சாத்தியம் என்பது நமக்கு விவிலியம் தருவதாக இருக்கிறது. இயேசு தான் கொண்டாடிய கடவுளை தான் பணி செய்த இடத்தில் வாழ்ந்த ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் புறம் தள்ளப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் வெளிப்படுத்தினார். எனவே தான் இயேசு கூட என்னை காண்கின்றவர் என் தந்தையை காணுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். 2 தினங்களுக்கு முன்பு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் விவிலியத்தை அறிவது என்பது இயேசுவை அறிவது என்று சொன்னார். இயேசு கடவுளின் வெளிப்பாடு, இறைவார்த்தை இயேசுவின் வெளிப்பாடு. இப்படி இயேசுவை நாம் அனுபவிக்கவும் அவரை அறிந்து கொள்ளவும் நமக்கு உதவுவது இறைவார்த்தை என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இந்த கடவுளின் வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் நாம் பெற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை போல் நாம் அப்பா கடவுளை சார்ந்தவர்களாகவும் அப்பா கடவுளின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஆயராகவும் மறை வல்லுநராகவும் இருந்தவரைத்தான் தாயாம் திரு அவை என்று நினைவு கூறுகிறது. புனித பொனவென்தூரனுடைய நினைவு நாளை தாயாம் திரு அவை என்று கொண்டாடுகிறது. இந்த பொனவென்தர் கடவுளை சார்ந்தும் கடவுளை நம்பியும் வாழ்ந்தார். எனவே கடவுள் இவரை கொண்டு அளப்பரிய காரியங்களை செய்து மிகப்பெரிய நற்செய்தியாளராய் இவரை மாற்றினார். இத்தாலியில் பிறந்த இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து துறவியானார். பின்னர் ஆன்மீகத்தையும் சமூக வாழ்வையும் தன் 2 கண்களாக பாவித்து வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் வார்த்தையை எல்லாருக்கும் அறிவிப்பதில் மிக அதிகமான ஆர்வம் காட்டினார் என்று இவரை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த புனிதர் தான் சொல்லுகின்றார், பெரிய காரியங்களை செய்வதில் அல்ல, ஆனால் சாதாரண காரியங்களை சிறந்த விதமாக செய்வதில் உத்தமத்தனம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகின்றார். சாதாரண காரியங்களை நாம் சிறந்த விதத்தில் செய்கின்ற பொழுது கடவுள் நம் வழியாய் வெளிப்படுகின்றார். சிந்தனைகளோடு நாம் இந்த திருப்பலிக்குள்ளே நுழைவோம். அன்புக்குரியவர்களே, என்று நம்முடைய கல்வி கண் திறந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மிக ஆக சிறந்த தலைமையாக இருந்த காமராஜருடைய 118வது பிறந்த நாளை என்று நாம் நினைவு கூறுகின்றோம்.
இன்று வரை நமக்கு தெரிந்த அல்லது நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய மக்கள் தலைவர் இவர் இல்லாமல் இன்று எந்த அரசியலும் தங்களுடைய அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியவில்லை. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னை மிகவும் அரசியலில் மேம்படுத்தி கொண்டு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எளிமையாக தாட்சியாக அகிம்சையை விரும்பிய, ஏன் தமிழகத்தின் காந்தி என்று கூட நாம் இவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய மாபெரும் தலைவருடைய பிறந்த நாளை என்று நம்முடைய தமிழ் சமூகம் நினைவு கூறுகிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மிகப்பெரிய ஆளுமையை, மக்கள் தலைவரை, எளிமையை விரும்பியவரை, தன்னுடைய சமூகத்தின் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்த இந்த மாபெரும் மனிதரை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக, இவரை நம்முடைய மாநிலத்தின் தலைவராக கடவுள் இருக்க செய்ததற்காக, அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் கடவுள் நமக்கு செய்து இன்று கடைக்கோடி ஏழையும் கல்வியை பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வந்த இந்த மாபெரும் தலைவரை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த தலைவரிடம் விளங்கிய அந்த எளிமை, ஏழ்மை, மக்களை எளிதாக அணுகுகின்ற முறை, மக்கள் எளிதாக ஒரு மாபெரும் தலைவரை அணுகுகின்ற அந்த பாங்கு நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்களிடம் வெளிப்பட இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பொனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் இன்னும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தை 5 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறியது: அசிரிய நாடு சின்னத்தில் நான் பயன்படுத்துவது கோல் அது. தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இதை பற்றில்லாத நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பது வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்கள் இனங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான்.
பல்வேறு இனத்தாரை வெட்டி வீழ்த்த விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையினாலோ நான் அதை செய்ய முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதித்தது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்கள் இனங்களின் செல்வங்களை கண்டெடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இயற்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி பெருக்கவில்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னையே மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கவனாக கருதுவல் இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லது மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆனால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்கை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்ணியரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோபின் கடவில் கவனிப்பதும் இல்லை என்கின்றார். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள். மதிகிடரே, எப்பொழுதும் நீங்கள் அறிவு பெறுவீர்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பெருந்திரியவர் கோலாதிருப்பாரோ? தன்னை உருவாக்கியவர் அதை காணாதிருப்பாரோ? மக்கள் இனங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவு ஊட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய நேரத்தில் மக்களிடத்தில் அனைவரும் வழி நடத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறே. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 25 27 முடிய. இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார்.
மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, எனக்கும் நான் நேசிக்கிறவர்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் தாட்சி என்னும் வரத்தை தாரும். இதை ஜெபித்தவர் இன்றைய விழா நாயகர் புனித பொனவென்தூர் ஆயர் மறைசாட்சி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவை ஆயரும் மறை வல்லுனருமான புனித பொனவென்தூரனுடைய விழாவை சிறப்பு செய்கிறது. புனித பொனவென்தூர் இத்தாலியில் பிறந்தவர். இவருடைய திருமுழுக்கு பெயர் ஜான் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு குழந்தை பருவத்திலேயே ஒரு நோய் தொற்றிக்கொண்டது. ஆனால் புனித அசிசி நகர் பிரான்சிஸ் இவரை புதுமையாக குணப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இவரை குறித்து புனித பிரான்சிஸ் சொல்லுகின்ற பொழுது இப்படியாய் சொல்லுகின்றார்: இவரால் ஏராளமான நன்மைகள் புதுமைகள் வரும் என்று முன்னறிவித்தார். இதை அறிவிக்கும் வண்ணமாக இவருடைய திருமுழுக்கு பெயரான ஜான் என்பதிலிருந்து பொனவென்தூரா என்கின்ற பெயர் இவருக்கு சூட்டப்பட்டது. போனா என்றால் நன்மைகள், போனா என்றால் நன்மைகள், வெந்தூரா என்றால் வர இருக்கின்றன. ஒருவேளை இந்த பெயரின் அடிப்படையில் என்னவோ புனித அசிசியாரும் முன்னதாகவே குறிப்பிடுகின்றார், இவர் வழியாக ஏராளமான நன்மைகள் வரும் என்று சொல்லி. புனித அசிசியாரின் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்த புனித பொனவென்தூர் பிரான்சிஸ்கன் சபையில் சேருகின்றார். பிரான்சில் உள்ள பாரிஸ் நகரில் மேற்படிப்பு மேற்கொள்ளுகின்றார். புனித தாமஸ் அக்வினாஸும் புனித பொனவென்தூரும் மிக நெருக்கமான நண்பர்கள். இவர்கள் இருவரும் தங்களுடைய படிப்பிற்கான முனைவர் பட்டத்தை பெறும் நாளில் புனித பொனவென்தூர் புனித தாமஸ் அக்வினாஸிடம் முதலில் அவருக்கு முனைவர் பட்டத்தை கொடுங்கள், பிறகு நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அவ்வளவு தாழ்ச்சி என்பதை இங்கு திருச்சபை நமக்கு குறிப்பிட விரும்புகிறது. புனித தாமஸ் அக்வினாஸும் புனித பொனவென்தூருடைய இந்த வேண்டுதலை தட்டி கழித்துவிட விரும்பாமல் அவர் ஏற்றுக்கொண்டாராம். அதன் பிறகு அவர் சார்ந்திருந்த கப்பூச்சியன் சபையினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை குறித்து எழுத ஆரம்பித்த பொழுது ஒரு முறை புனித தாமஸ் அக்வினாஸ் இவரை சந்தித்தாராம். அப்பொழுது அவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து புனித தாமஸ் அக்வினாஸ் இப்படியாய் முன்னறிவிக்கிறார். முதலில் புனித பிரான்சிஸ் அசிசியார் புனித பொனவென்தரை குறித்து முன்னறிவிக்கின்றார். இவர் வழியாய் நன்மைகள் ஏராளமாய் வரும் என்று சொல்லி, அதே போல் புனித தாமஸ் அக்வினாஸும் புனித பொனவென்தரை குறித்து சொல்லுகின்றார். ஒரு புனிதர் இன்னொரு புனிதரை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, 1482 ஆண்டு புனித பொனவென்தருக்கு புனிதர் பட்டம் திருச்சபையால் வழங்கப்பட்டது என்று திருச்சபையினுடைய வரலாறு சொல்லுகிறது. எப்படி புனித தாமஸ் அக்வினாஸ் முன்னறிவித்தாரோ அப்படியாய் புனித பொனவென்தூரும் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அன்றைய திருத்தந்தை தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி
புனித பொனவென்தூரை திருச்சபையினுடைய கர்தினால் நிலைக்கு உயர்த்த ஆசைப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் கர்தினால்களுக்கென்று அறிவிக்கப்பட்ட இந்த தொப்பியை கொடுத்து அனுப்புகின்றார். நீங்கள் சென்று அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுங்கள். இந்த பிரதிநிதிகள், திருத்தந்தையினுடைய பிரதிநிதிகள் புனித பொனவென்தூரை அவர் இருந்த மடம் முழுவதும் தேடினார்கள். அவரை எங்கும் காணவில்லை. இறுதியாக பொனவென்தூரை அவர்கள் சமையல் அறையில் கண்டுபிடித்தார்களாம். சமையல் அறையில் அவர் பாத்திரங்களை கழுவிக்கொண்டும் இடத்தை தூய்மை செய்து கொண்டும் இருந்தாராம். அன்புக்குரியவர்களே, அவருடைய தாழ்ச்சி, அவருடைய எளிமையை குறித்து இது சொல்லப்படுகிறது. வந்த பிரதிநிதிகளிடம் கூட அவர் வேலை செய்து கொண்டிருந்ததால் திருத்தந்தை அனுப்பிய அந்த கர்தினாலுக்குரிய தொப்பியை நீங்கள் என் தலையில் மாட்ட வேண்டாம், அங்கே இருக்கின்ற ஆணியில் மாட்டிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் சொல்லி அனுப்பினாராம். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை எல்லாருக்கும் அறிவிப்பதில் அதீத ஆர்வம் காட்டின புனித பொனவென்தூர், புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்னது போல, வேண்டும் என்னும் இடத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நற்செய்தியாக இருக்கட்டும். இது புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சபை குருக்களுக்கு சொன்ன வார்த்தையாக சொல்லப்படுகிறது. புனித பொனவென்தூர் நற்செய்தியை வார்த்தையாக அறிவிக்காமல் தன் வாழ்வாக அறிவித்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய கூற்றை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு அழகான அற்புதமான தாழ்ச்சியை, எளிமையை விரும்பிய ஒரு புனிதரை திருச்சபை என்று நினைவு கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று இந்த புனிதர் நமக்கு தருகின்ற செய்தியும் இதுதான். நம்முடைய சமகாலத்து புனிதை புனித அன்னை தெரேசா சொல்லுவார்கள், God doesn't expect extraordinary things to be done, but he loves ordinary things being done in an extraordinary manner. மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பவில்லை, சாதாரண காரியங்களை மிகுந்த அன்போடு செய்வதை கடவுள் விரும்புகிறார் என்று புனித அன்னை தெரேசா குறிப்பிடுகின்றார்கள். நம்முடைய புனிதரும் கூட அப்படித்தான் சொல்லுகின்றார். பெரிய காரியங்களை செய்வதில் அல்ல, ஆனால் சாதாரண காரியங்களை சிறந்த விதமாக செய்வதில் உத்தமத்தனம் அடங்கியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதருடைய ஜெபம் என்று நம்முடைய ஜெபமாக வாழ்வியலாக மாற வேண்டும். ஆண்டவரே, எனக்கும் நான் நேசிக்கிறவர்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் தாழ்ச்சி என்னும் வரத்தை தாரும். நாம் இந்த நாள் முழுவதும் இந்த ஜெபத்தை மனவழி ஜெபமாக உச்சரிக்கலாம். ஆண்டவரே, எனக்கும் நான் நேசிக்கிறவர்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் தாழ்ச்சி என்னும் வரத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். இந்த சிந்தனை ஓட்டத்தின் பின்னணியில் இன்று கட்டாயம் நாம் பேச வேண்டிய ஒரு அற்புதமான மிக ஆக சிறந்த தலைமை நம்முடைய பெரும் தலைவர் காமராஜர். இன்று எல்லா அரசியல் கட்சிகளும் இவரை கொண்டாடுகிறது. காங்கிரஸை நான் முற்றிலுமாய் அழித்து விடுவேன் என்று சொன்ன பெரியார் கூட காமராஜரை தலையில் வைத்து கொண்டாடினார். இன்று நம்முடைய தமிழ் சமூகத்திலிருந்து மிகப்பெரிய ஆளுமைகளை மத்திய அரசில் நம்மால் கொடுக்க முடியவில்லை. ஒரு தலைமை பொறுப்பில் காமராஜருடைய அரசியலை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது நேருவையும் இந்திராவையும் மிக அதிகமாய் மதித்த ஒரு பெரும் தலைவர். காமராஜருக்கு அடுத்தபடியாக தேசிய அளவில் பெரும் தலைவர்களை நம்முடைய தமிழ் சமூகம் இதுவரை கொடுக்கவில்லை. முன்பு இருந்தார்கள், ராஜாஜி, சுப்பிரமணி போன்றவர்கள். அதன் பிறகு நம்முடைய ப. சிதம்பரம் இருந்தார். இப்பொழுது நிர்மலா சீதாராமன் இருக்கின்றார்கள். தமிழ் சமூகத்திலிருந்து இவர்களை காமராஜருக்கு இணையாக நான் ஒப்பிடவில்லை. தமிழ் சமூகத்திலிருந்து மத்திய அரசில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது கொடுத்தவர்கள். ஆனால் நம்முடைய மக்கள் தலைவர் காமராஜரை போல் இந்த மிகப்பெரிய பாதிப்பை அல்லது அதிர்வை ஏற்படுத்துகின்ற தலைவர்கள் இல்லை. எனவே தான் காமராஜர் பெரும் தலைவர் என்று சொல்லப்படுகின்றார். ஏன் நம் தமிழகத்தினுடைய காந்தி என்று சொல்லப்படுகின்றார். காரணம், அவ்வளவு எளிமையும் அவ்வளவு அன்பு, மக்கள் மீது அன்பும் கொண்டிருந்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நம்முடைய பெரும் தலைவர், கல்வி கண் திறந்த காமராஜர்.
மிக எளிமையாக வாழ்ந்தவர். இறக்கின்ற பொழுது தனக்கென்று ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு மாபெரும் தலைவர். மக்களை மிக எளிதாக அணுகக்கூடியவர், மக்களும் மிக எளிதாக அணுகக்கூடிய தலைவர். அவருடைய ஆட்சி காலம்தான் தமிழகத்தினுடைய பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. உண்மைதான். இலவச கல்வியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள பெரிதும் உதவியவர். என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைங்க ஐயா, பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பு, மதிய சாப்பாடு கொடுக்குறேன். ஐயா எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லைங்க ஐயா, ஒரு ஸ்கூலில் நான் கட்டுறேன், பிள்ளைங்களை அனுப்பு. ஐயா என் பிள்ளைங்களுக்கு போட்டுக்க துணி இல்லையா, உன் பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பு, சீருடை நான் தரேன். ஐயா பிள்ளைங்களுக்கு போட்டுக்க செருப்பு இல்லைங்க ஐயா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பு, நான் தரேன் என்று மக்களுக்காக பணியாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர். இந்த காமராஜர் என்று ஒரு எளிய சாதாரண நம்முடைய பார்வையில் ஒரு ஆக சிறந்த தலைவராக இருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நமக்கு கொடுத்ததற்காக. அவருடைய ஆட்சிக்கு பிறகு இதுவரை தமிழகத்தில் மிகப்பெரிய அணைகள் எங்கும் கட்டப்படவில்லை. 2 மாநில அரசுகள் நம்மை மாற்றி மாற்றி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தாலும் காமராஜருக்கு இணையாக இதுவரை கடந்த 50 ஆண்டுகளில் நாம் பெரிதாக கண்டது எதுவும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட தலைவரை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் கட்டாயம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். காரணம், இப்பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், மக்கள் விரோத செயல்கள், குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிரான விரோத செயல்கள், ஏழை எளிய மக்களுக்கு எதிரான விரோத செயல்கள், மீண்டும் மத்தியில் ஆளுகின்ற அரசு ஏழை மக்கள் மீது திணிக்க விரும்புகின்ற திட்டங்களால் வாழ்வாதாரம், பொருளாதாரம், கல்வி எல்லாமே பாதிக்கப்படுகின்ற சூழலில் இந்த ஒரு நல்ல தலைவருக்காக நம்முடைய தமிழ் சமூகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டாயம் நாம் இதை அறிவோம். மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்ற ஒரு தரமான ஆட்சியை நமக்கு வழங்கக்கூடிய கல்வி, மருத்துவம் இவற்றையெல்லாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுமையை வருகின்ற ஆண்டிலாவது கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கே நன்றாக தெரியும், இந்த நாட்களில் இந்த பெரும் நோய் தொற்றை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகளில் எல்லாம் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுகின்றவர் எவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதில்லை. எல்லாருமே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய கேள்வி, அரசு மருத்துவமனையினுடைய நிலை என்ன? நம்முடைய தமிழகத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மக்கள் தலைவராக என்று சொல்லப்படுகின்றவர் நல்லக்கண்ணு. இன்று வரை நானே பலமுறை அவரை அரசு பொது மருத்துவமனையில் சந்தித்ததுண்டு. இன்று வரை ஒரு சாதாரண மனிதனாக, ஆனால் இன்று மக்களால், பெரும் அரசியல் தலைவர்களால் மேன்மையாக நினைக்கப்படுகின்ற ஒரு நல்ல தலைவர். இப்படிப்பட்ட தலைவர்களில் யாராவது ஒருவரை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய தமிழ் சமூகம் முன்னேற வேண்டும். நம்முடைய தமிழகம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும். மக்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகின்ற சூழல் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். இதன் பின்னணியில் இந்த இறை வார்த்தை, இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்றார், ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். எதை வெளிப்படுத்தினீர்? கடவுளுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தினீர். இயேசு குழந்தைகளை அழைத்து சீடர்கள் நடுவில் நிறுத்தி சொல்லுகின்றார், நீங்கள் குழந்தைகளாய் மாறாவிடில் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. காரணம், இந்த குழந்தைகளிடம் எல்லாம் இருக்கிறது, எல்லா நற்பண்புகளும் இருக்கிறது. பெற்றோரை மட்டுமே சார்ந்திருக்கின்ற அந்த தன்மை, பொய் பேசாத அந்த குணம், வெள்ளை மனம், கடவுளின் உருவை பிரதிபலிக்கின்ற அழகான தோற்றம், இவையெல்லாம் குழந்தைகளிடம் இருக்கிறது. எனவே கடவுள் தம்மை குழந்தைகள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இன்று திருச்சபை புனிதர்களாக கொண்டாடுகின்றது. இயேசுவினுடைய களப்பணி அறிக்கை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, பணக்காரர்களுக்கு அல்ல, மறைநூல் அறிஞர்களுக்கு அல்ல, பரிசேயர்களுக்கு அல்ல, சதுசேயர்களுக்கு அல்ல, சமூகத்தினுடைய மிக உயரிய இடத்தில் இருந்தவர்களுக்கு அல்ல, ஏழைகளுக்கு நற்செய்தி. அதுவும் ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதங்களை
பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் என்னை அனுப்பியிருக்கின்றார். ஏழைகளிடத்தில்தான் நிறைய குருடர்கள் இருந்தார்கள், பாவிகள் இருந்தார்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள் இருந்தார்கள், தீய ஆவியால் பீடிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். இவர்களையெல்லாம் தான் இயேசு தேடி தேடி செல்லுகின்றார். இவர்களோடு தோழமை கொண்டாடுகின்றார். அவர்களுக்கு தன் வழியாய் கடவுளை வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் அப்படிப்பட்டவர்களாக, குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக, வெள்ளை மனம் உடையவர்களாக, உண்மையை, எளிமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கை கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நான் மேற்குறிப்பிட்ட 3 மனிதர்களிலும் இது இருந்தது, இயேசுவிடம் இருந்தது. இயேசு கடவுளை பிரதிபலிக்கின்ற கடவுளின் முகமாக இருந்தார். நம்முடைய திருத்தந்தை அழகாக சொன்னார், இயேசு அப்பா கடவுளின் இரக்கத்தின் முகம் என்று சொல்லுகின்றார். எனவே தான் இயேசு பிலிப்புவுக்கு கூட, திருத்தூதரான பிலிப்புவுக்கு சொல்லுவார், என்னை காணுகின்றவர் என் தந்தையை காணுகின்றார். நேற்றைய முந்தின தினம் நாம் வாசிக்க கேட்டோம், என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களை, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் வழியாய் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், நல்ல ஆயன் நானே, நானே திராட்சை கொடி, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நானே வாயில். அன்புக்குரியவர்கள், இயேசு கடவுளை வெளிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் இன்று நமக்கு இருக்கின்றார். இந்த இயேசுதான் புனித பொனவென்தூரை தன்னுடைய பணிக்கு அழைத்தார். அவர் வழியாக இறைவார்த்தை அறிவிக்கின்றார். அவர் வழியாக விழுமியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார், விட்டு சென்றிருக்கின்றார். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற நம்முடைய பெரும் தலைவரிடமிருந்த அந்த எளிமை, ஏழை மக்களையும் அணுகுகின்ற அந்த சூழல், மக்களை குறித்து என்னாலும் யோசிக்கின்ற ஒரு மக்கள் தலைவர், இவர்களுடைய விழுமியங்கள் கடவுள் வெளிப்படுத்தியவை. அவையெல்லாம் இன்று நம்முடைய சமூகத்தில், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் போய் சேர்ந்திட வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். அடைந்தாலன்றி இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லை, என் உள்ளம் அமைதி காண்பதில்லை. என்னை படைத்தாய் நீ உனக்காக, புவி எல்லாம் படைத்தாய் நீ எனக்காக. என்னை படைத்தாய் நீ உனக்காக, புவி எல்லாம் படைத்தாய் நீ எனக்காக. புவி எல்லாம் படைத்தாய் நீ எனக்காக. உன்னை அடைந்தாலன்றி இறைவா பார்த்தவை எதிலும் சுவையில்லை, உன்னை அடைந்தாலன்றி இறைவா. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித பொனவென்தூரின் விழாவில்
நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இயேசுவிடம் வெளிப்பட்ட எளிமை, தாழ்ச்சி, புனித பொனவெந்தூரிடம் வெளிப்பட்ட ஏழ்மை,
எளிமை, தாழ்ச்சி நம்மிலும் வெளிப்பட அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயம் என்பதை நீயே படைத்தாய் தேவா, அதில் இத்தனை ஆசைகள் எதற்கோ வளர்த்தாய் தேவா. இதயம் என்பதை நீயே படைத்தாய் தேவா, அதில் இத்தனை ஆசைகள் எதற்கோ வளர்த்தாய் தேவா. அதிகம் பார்த்தும் அமைதியும் இல்லையே தேவா, ஆசைகள் தானே துன்பங்களின் தாய் தேவா. தேவா, இதயம் என்பதை நீயே படைத்தாய் தேவா, அதில் இத்தனை ஆசைகள் எதற்கோ வளர்த்தாய் தேவா. ஆசையில் விழுந்து அமைதியை இழந்து அப்புறந்தான் உன்னை நினைத்தோம். ஆலய மணியின் ஓசையை கேட்டு ஆதரவாய் உன்னை அணைத்தோம். காசும் பணமும் பதவிகளும் பெரு கனவுகள் எனவே மதித்தோம். இயேசுவின் அருளா நிம்மதி அடைந்தோம். கவலைகள் எல்லாம் தவிர்த்தோம், கவலைகள் எல்லாம் தவிர்த்தோம். இதயம் என்பதை நீயே படைத்தாய் தேவா, அதில் இத்தனை ஆசைகள் எதற்கோ வளர்த்தாய் தேவா. உள்ளம் என்பதை
உள்ளே வைத்ததன் உண்மையை அறிந்தோம் தேவா. உனையே நினைக்க உனையே வணங்க உன்னால் வந்தது தேவா. வெள்ளம் போன்ற ஆசைகளை நாம் விட்டு விட்டோம் இனி தேவா. வேதம் உன் பாதம், நாதம் உன் போதம். வேதனை தீர்த்தோம் தேவா, வேதனை தீர்த்தோம் தேவா. இதயம் என்பதை நீயே படைத்தாய் தேவா. அதில் இத்தனை ஆசைகள் எதற்கோ வளர்த்தாய் தேவா. திருவிருந்து பல்லவி. ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். திருப்பாடல்கள் 1 இறைவசனங்கள் 2 மற்றும் 3. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஓட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித பொனவெந்தூரின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருள் கழிக்கும். பரிமள தைலம இயேசுவின் நாமம், பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம் இன்ப நாமம்.